கோயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த தோரணமல்லி நுழைவாயில், திருக்கோயில் அடிவாரம், மலைமேல் முருகன் ஆலயம். நம்ம பாவூர் சத்திரம், தோரணமலை, நல்ல விநாயகர் மகாமண்டபம். இது போனோன்னா மேலே நடந்து போகணும். எப்படியும் மேலே போய் இறங்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். இது என்னென்னா, இந்த கோயிலில் இங்கே வருங்க, இதுதான் போகிற வழி. அப்படி போய் மேலே ஏறணும். 1600 படி இருக்காங்க மொத்தம் மேலே. இது மேலே போய் ஏறுறதுக்கு மேலே இருக்க கோயில். நேரம் கருதி மேலே ஏறல. இங்கே ஒரு பஸ் வசதி இதெல்லாம் செய்து கொடுத்தா நல்லாயிருக்கும். மலைக்கு மேலே போகிறது, விராலி மலையெல்லாம் போட்டிருக்காங்களே அந்த மாதிரி. நான் கீழே தரிசனம் பண்ணுறேன். இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த கோயிலை பற்றி, நிறையா போட்டிருக்காங்க. தைப்பூசம்லாம் இங்கே சிறப்பாக இந்த கோயிலில் இது பண்ணுவாங்க போல இருக்கு. தியேட்டரில் காமிச்சிருக்காங்க இந்த தோரணமலை ஸ்ரீ முருகன் கோயில், சிவசக்தி. கீழே நம்ம மேலே ஏறத்துக்கு இது பண்ண முடியல. ஸோ அதனால் கீழே பார்த்துட்டு போய் கிளம்புறோம். நான் அதை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய மலை தெரியுமா அது. மேலே இருக்காரு. இங்கே மரம் இருக்கிறதால சரியாக இது பண்ண முடியல. இந்த மலை மேலே இருக்கு பாருங்க கோயில். 1600 படி மேலே ஏறி போனால் தான் இந்த முருகரை நம்ம தரிசனம் பண்ண முடியும். இதுதான் அந்த மலை மேலே இருக்க கோயில். 1600 படி மேலே ஏறணும். ஏறி போனால் முருகரை தரிசனம் பண்ணலாம்.